ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆதி ஃபேமிலி கட்டூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுங்க. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு காட்டுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போட்டா உங்களுக்கு பிடிக்குங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன். டேய், யாழ் என்ன பாக்குறாளா இல்லையான்னு பாருடா. டேய், உன் ஆளை நீ பார்க்கறாளா இல்லையான்னு நீ பார்க்கலாம், நான் ஏன்டா பார்க்கணும்? ஏய் பூமாரி, அவன் என்னதானடி பார்க்கறான்? ஏட்டி, அவனுக்கு தான் வேற வேலை வெட்டி இல்லைன்னா உனக்கும் வேற வேலை வெட்டி இல்லையாக்கும். எப்ப பாரு அவனை பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், உண்மையாவே நீ தான் அவனை லவ் பண்றியா இல்ல அவனுக்கு என்னை செட்டு சேர்த்து விட பாக்குறியா? சிச்சி, அப்பெல்லாம் இல்லடி, நீ வேற. அவ எனக்கு மட்டும்தான். கனவுல கூட நினைச்ச கொன்றும் அவனை. அப்புறம் எதுக்கு எப்ப பாரு பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறேன்? நீங்க பார்த்து தொலைய வேண்டியதானே. அது நான் டைரக்டா பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிரும், அதான். ஓ, சுத்தி வளைச்சு பார்த்தா மட்டும் அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ சைட் அடிக்கிறது அப்பட்டமா அவனுக்கும் தெரியும். ஏன்டி என்னைய மட்டும் வந்து ப்ரப்போஸே பண்ண மாட்டேங்கிறான்? அது எனக்கு என்ன தெரியும்? 4 மிதி மிதிச்சு அவங்கிட்டே கேளு. ஆசைதான், பட் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானா அப்புறம் நான் எங்க போய் மூஞ்சிய வச்சுக்குவேன்? கண்டிப்பா என்னால உயிரோட இருக்க முடியாது. ஏய் லூசு, இதுக்காக உயிருக்கு ஈரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ஆஃப்டர் ஆல் லவ், அதுக்காகலாம் யாராவது உயிரை விடுவாங்களா என்ன? நீ எந்த காலத்துல இருக்கிற? நான் எந்த காலத்திலயே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன, நீ பேசாம பேசிட்டு போயிருவ. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவனை தானே பிடிக்கணும், உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் மச்சி, யாழ் இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியறல்ல? என் கண்ணுக்கு அப்படி ஒன்றும் தெரியல. வழக்கமா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இருக்கிற. நீ டெய்லி இதே டைலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதை டைரக்டா போய் அவகிட்டே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. எனக்கும் ஆசைதான்டா. அவன் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றாங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தான். அப்புறம் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், அவ என்ன அக்செப்ட் பண்ணிப்பாளா பண்ணிக்க மாட்டாளாங்கிற பயத்துல எல்லாம் நான் சொல்லல. வேற என்னதான் பிரச்சனை? உனக்கு தான் நல்லா தெரியுமே எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஆகாதுன்னு. அதுக்கு என்னடா பண்றது? நாங்க 2 பேரும் இப்படி எதிரெதிர உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க தெரிஞ்சாலே 2 பேர்த்து வீட்டுக்குள்ளேயும் வெட்டுக்குத்தே வெடிக்கும். அதனால அவளுக்கு தான் பாதிப்பு. படிக்க விடாம எவனையாவது பார்த்து கட்டி வச்சிருவாங்க. அவ ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்படுறா. படிக்கட்டுமேனு தான் பொறுமையா இருக்கிறேன். ஆஹா, அப்ப அவ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் போய் ப்ரப்போஸ் பண்ணுவியா? டெஃபினெட்லி. பார்க்கலாம்டா பார்க்கலாம். இப்படி தானே ஸ்கூல் படிக்கும் போது பேசினேன். அதுக்கப்புறம் அவ காலேஜ் படிக்கட்டுன்னு இப்ப சொல்ற. அதுக்கப்புறம் அவன் நாளைக்கு கல்யாணம் ஆகட்டும் சொல்லுவேன். அப்புறம் குழந்தை பிறக்கட்டும் சொல்லுவேன். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகட்டும், அந்த குழந்தைக்கே கல்யாணம் ஆகட்டும். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்பா. ஆஹா, இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பெரிய லவ்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குதாக்கா. இதை எப்படியாவது எங்கேயாவது கொளுத்தி போட்டோம்னா 2 வீட்லயும் ரணகலம் ஆகும். நமக்கு ஒரு குத்தாட்டம் தான். நல்ல வேடிக்கை பார்த்துக்கலாம். எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி விட வேண்டியதானே. என் பொண்டாட்டிக்கு முதல்ல போன போட்டு சொல்லுவோம். அவதான் பக்காவா கச்சிதமா அந்த காரியத்தை முடிப்பேன். 2 வீட்டு சண்டையினால பெருசா பாதிக்கப்பட்டது என் பொண்டாட்டி தானே. அவளுக்கு போன போட்டு சொன்னா போது குதூகலம் ஆயிடுவாளே. இன்னைக்கு ஒரே ஜாலிதான், ஜாலியா ஜிம்கானோம். டேய், என் ஆளுக்கு நேத்து என் கையால பாலை காய்ச்சி கொடுத்து விட்டேன்டா. குடிச்சாலாம் என்னன்னு தான் தெரியல. குடிச்சிருப்பா. அந்த பக்கத்துல இருக்கல அந்த பூமாரி பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுடா. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா அவளே வாயை திறந்து பதில் சொல்லிடுவேன். இதை விட்டுப்புட்டே தூது அனுப்பிக்கிட்டு கிடக்குறியாக்க நீனே என்னைய. ஏட்டி, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துவிட்டேன் பத்தியா. நேத்து எங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க டி. யாரு? இந்த ஏத்தாப்புல உட்காந்துருக்கானே உன் ஆளு அவனை? அவன்லாம் இல்லட்டி. ஐயே பாப்பா, அவன் வரலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க போலியே மேடமே. அப்படியும் சொல்லலாம். நடிக்காத. அவன் தான் வந்திருப்பான், சொல்லு. அவன் வரல, ஆனா
பின்ன அவன் வந்த மாதிரி கனவு மட்டும் வந்துச்சாக்கும். இல்லடி அதெல்லாம் இல்லடி. பின்ன என்னதாண்டி சொல்லி தொலையண்டி. நான் சொல்ல வரதுக்குள்ள குறுக்க பேசினா என்ன அர்த்தம்? என்னை பேசவே விட மாட்டேங்கிற நீனே. சரி சரி சொல்லு சொல்லு, நான் குறுக்கு பேச மாட்டேன். நேத்து ஒருத்தங்க வந்தாங்களாமா. சரி. அவங்க எனக்காக உனக்காக பால் கொண்டு வந்தாங்க. பாலா? ஆமா. எந்த லூசுடி உனக்காக பால் கொண்டு வந்துச்சு? ஏய் லூசு கீசுன்னா சொல்லாதடி. ஒருத்தங்க கொடுத்தாங்களாமா, எங்க அம்மா எங்கிட்ட வந்து கொடுத்தாங்க, எதிர் வீட்டுல இருந்து வந்துச்சுன்ட்டு. ஏய் அப்ப சமரசம் ஆயிட்டீங்களா? எப்பத்துல இருந்து உங்க வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் நல்ல ஒரு சமரசம் ஏற்பட்டுச்சு? மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் யாரோ குடி வந்தாங்களாமா. அவங்க எனக்காண்டி யாரோ சொன்னாங்களாமா ரொம்ப வழியாக்கிட்டே போகிறேன்ட்டு. அதனால எனக்காண்டி பாதாம் பிஸ்தா முந்திரி அது இதுன்னு போட்டு காய்ச்சி கொண்டு வந்தாங்களாமா. எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்தவங்க பாதாம் பால் கொடுத்தாங்களாமா? ஏன் கொடுக்கக்கூடாதா? என் வீட்டுக்கு பக்கத்துல யாருமே அப்படி குடி வர மாட்டாங்களடி. நான் பேசாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வந்துட்டா எனக்கு டெய்லி பாதாம் பால் கொடுப்பாங்களா? ரொம்பத்தான் பேராசை. அது எனக்காக ராஜா தான் காய்ச்சி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்டி. நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிட்டேன். அவன் ஒரு நல்ல கிறுக்கனா தான் இருப்பான். ஏய் ஏன்டி அவனை கரிச்சிக்கிட்டே இருக்கிற? பின்ன என்ன, உனக்கு தான் சின்ன வயசுல இருந்து பால் பிடிக்காதுன்னு கூட அவனுக்கு தெரியாதாக்கும். என்னத்தை தான் லவ் பண்ணி தொலைகிறானமோ. அவன் எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பண்ணுறான். வேண்டான்னு சொல்ல முடியல. கடைசியில் எங்கள் அம்மா அதை சிங்கில் கொட்டிச்சு தெரியுமா? அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக ஆசையாக செஞ்சு கொடுத்து விட்டுருக்கான் போல யார்கிட்டேயோ. அதை என்னால் குடிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் அவன் எனக்காக ஒன்று பண்ணியிருக்கிறான். கஷ்டமாக இருக்குடி. கிட்டத்தட்ட 10-12 வருஷமா உன் புலம்புல கேட்டுட்டு இருக்கிறனே, எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். உன்கிட்ட போய் சொன்ன பத்தியா இனி நோனே செருப்பால் அடிச்சுக்கணும். எட்டி நான் சூதான் போட்டிருக்கேன், கழட்டி தரவா? மண்ணாங்கட்டி பே. ஏய் மண்ணாங்கட்டிலாம் யாராவது ஷூ செய்ய முடியுமாட்டி? என்ன பேசுற நீனு? இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த பிள்ளையை தனியாக கூட்டிகிட்டு போய் 4 சாத்தினா தான் சரிப்பட்டு வரும். மண்ணாங்கட்டியில் ஷூ செய்ய முடியுமான்னு கிண்டலை பண்ணிக்கிட்டு இருக்கிற கிண்டலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்கப்பா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குங்கிறத பார்த்து அந்த மாதிரி கண்டென்ட்ல என்னால் போட முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. Bye.